Guys, good evening. So, good evening, all. Okay, so a great evening, all of you. So, all the NEET aspirants, so just 30 days. இல்லையா ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சாப்டர் லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட் ஓகேவா ஸோ இதில் கொஞ்சமாக நம்ம பார்த்துட்டு நான் ஆல்ரெடி அந்த ஷார்ட்ஸில் சொல்லியிருந்த மாதிரி ஒரு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் உங்களுக்கு மைண்ட் மேப் ஃபார்மில் கொடுக்க போகிறேன். அதை ரிவைஸ் பண்ணிட்டு நாளைக்கோட இந்த சாப்டரோட எல்லாத்தையும் டோட்டலாக முடிக்க போகிறோம். ஓகேவா? எஸ், ஆல் ஆஃப் யூ கிளியர்? Okay. Okay guys, so யாரெல்லாம் chatல இருக்கீங்க? So say hi. So நம்ம class start பண்ணிடலாம். Okay? Right. So yes guys, so all of you எல்லாரும் வேகமா join பண்ணுங்க. So very less time. So நான் சொன்ன மாதிரி almost 15 to 20 minutes of concept. அதுக்கப்புறம் question solving in the form of fill in the blanks. Okay, good evening Sam. ஸோ கைஸ் அப்படியே உங்கள் நீட் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த லிங்கை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ லெட் எவ்ரிபடி ஜாயின். ஸோ டெய்லி ஒரு சாப்டர் நான் சொன்ன மாதிரி இந்த அடுத்து 30 நாள் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி க்ரூஷியல். ஓகே, ஸோ இன்னுமே ஓகே ஸோ இருக்க டைம் ஸோ லைவ் போக மித்த டைமும் குட்டி குட்டியாக கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வேகமாக ரீகால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் பயோ 360 சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதில் சின்னதாக ஒரு கான்செப்ட் ரீகால் இருக்க போது அதுக்கான கொஷின் அப்படியே தொடர்ந்து நம்மளோட வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணுங்க. அதுக்கான கொஷின்ஸ் டெய்லி அப்டேட் ஆகிட்டே இருக்கும் and with answers. So இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாளைக்கு ஒரு குட்டி டாபிக்ஸ் கவர் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா டெஃபினெட்லி அடுத்த 30 டேஸ்ல சம் மேஜிக் கேன் ஹேப்பன் இல்லையா? எஸ், ஓகேவா? ஸோ யாரெல்லாம் சாட் பாக்ஸ் இருக்கீங்க சே அட்லீஸ்ட் ஹாய். ஸோ ரெடியா இருக்கீங்களா எல்லாரும்? ஸோ அட்லீஸ்ட் ஒரு ஹாய் சொல்லுங்க. வில் ஜஸ்ட் ஸ்டார்ட் ஆஃப் த செஷன். ஸோ இன்னைக்கு காலையிலேருந்து வேற ஏதாச்சும் சாப்டர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்களா? ஸோ அதையும் சொல்லுங்க. ஸோ எஸ், whoever is there in the chat session. ஓகேப்பா, ஸோ கொஞ்சம் வெளியே வாங்க. ஸோ அப்போதான் ஃபேஸ் ஃபெமிலியர் ஆகும். ஸோ உங்கள் பேரெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். எஸ், ஹாய் அபிராமி, குட் ஈவினிங். ஓகே, ஹாய் அக்ஷயா, கமான், இப்போதான் எல்லாரும் வரீங்க. ஸோ கேர்ள்ஸ் ஆர் தேர். ஸோ வாட் அபவுட் பாய்ஸ்? ஸ்ருதி, ஸோ ஸ்ருதி நான் டெய்லி பார்த்துட்டு இருக்கேன். சுரேஷ், திபிகா, அபி. ஓகே கைஸ், எல்லாரும் குயிக்காக ஜாயின் பண்ணுங்க. ஸோ ஹாய் விஜயலட்சுமி. ஓகே, ஸோ விஜயலட்சுமி டெய்லி இன்ட்ராக்ட் பண்ணிட்டே இருக்காங்க, நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம்ப்பா. பட் லெட் எவ்ரிபடி ஜாயின் ஜஸ்ட் 2 minutes. ஓகே, ஸோ நம்ம என்ன ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்? ஸோ 100 பயோ 360ல 12th போர்ஷன்ஸ் கவர் ஆகிட்டே இருக்கு. ஸோ சாப்டர் 1ல ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கும். இங்க லைவ் கிளாஸஸ்ல 11th போர்ஷன்ஸை கவர் பண்ணோம். ஸோ ஒரு நாளைக்கு ஆல்மோஸ்ட் நம்ம 2 சாப்டர்ஸ் டார்கெட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அடுத்த 30 டேஸ்ல நம்மளால எல்லாமே கவர் பண்ண முடியுமா? எஸ். ஸோ மென்டி மேபி இன்னும் கொஞ்சம் நாள்ப்பா, மென்டி கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதுக்கு பதிலாக கொஷின் சால்விங் அதிகப்படுத்துறதுக்காக I've put the questions in the slides. சரியா? எஸ். ஸோ ஆல் ஆஃப் யூ அண்ட் பிரிங் யூர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆளுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸை அடுத்தடுத்த செஷன்ஸ் இனிமேல் ஜாயின் பண்ண சொல்லுங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற சாப்டர் லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட். அண்ட் நேற்று பார்த்த சாப்டர் ஓரளவு ரீகால் பண்ணியாச்சா? ஸோ பிரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் புரிஞ்சுதா? எஸ். ஸோ அது நம்ம பார்த்த மெக்கானிசம் ஆஃப் பிரீதிங், அந்த குட்டி ஃப்ளோ சார்ட் நான் சொல்லி கொடுத்தது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுதா? இன்னைக்கு அதே மாதிரி தான். ஓகேவா? ஸோ ஐ ஜஸ்ட் டீச் யூ இன் அ வெரி வெரி பேசிக் வே. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சாப்டர் இப்போ நான் வித் நோட்ஸோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸோட டீச் பண்ண போறேன். அண்ட் அதுக்கான PDF வாட்ஸ்அப் சேனல் இருக்கு இல்லையா? ஸோ அதில் நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ நேற்று நம்ம முடிச்சதும் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் நான் அதை அப்லோட் பண்ணியிருந்தேன். செக் பண்ணீங்களா? ஸோ ஹேவ் யூ கைஸ் செக்ட் இட்? அண்ட் அதே மாதிரி இன்னைக்கு நம்ம எடுக்க போற அந்த செஷனோட PDF ஓகேவா? ஸோ பிக்சர் ஃபார்மேட்ல நான் அப்லோட் பண்ணுவேன். நீங்க அதை அழகா ஸ்கிரீன்ஷாட்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லை எழுதி கூட வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ தென் இட் இஸ் கோயிங் டு பி லைக் அ கண்டினியூஸ் செஷன். ஸோ அங்க அப்படியே நம்ம என்ன பண்ண போறோம்? 12th போர்ஷனையும் சைட் பை சைட் கவர் பண்ணிட்டே வந்துட்டு இருக்க போறோம். ஓகேவா? ஸோ இப்படி பேலன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா பயாலஜில நீங்க டார்கெட் பண்ற 360க்கு டெஃபினெட்லி 300+ இந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டே வாங்க முடியும். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ போல் கொஸ்டின்ஸ்க்கும் மறக்காம ஆன்சர் பண்ணிட்டே இருங்கப்பா. ஓகே, ஸோ எஸ், இன்னைக்கு பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன்ஸோட மேக்ஸிமம் ஷார்ட்ஸ் நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ டெஸ்ட் கிராஸ் அண்ட் பேக் கிராஸ்னா என்ன, பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன, அண்ட் ABO பிளட் குரூப்பிங் விச் இஸ் an example for the co-dominance and phenyl ketonuria. So why is it very important? Okay, and incomplete dominanceக்கும் co-dominanceக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? ஸோ இது எல்லாமே ஒரு 60 செகண்ட்ஸ்ல உன்னால படிக்க முடியுமா? ஜஸ்ட் இந்த 5 பேசிக், அதாவது ரொம்ப பெரிய பெரிய கான்செப்ட்ஸ் இது எல்லாமே. அண்ட் கண்டிப்பா
ஓகே அண்ட் நீட்ல இந்த பர்டிகுலர் சாப்டர்ல இருந்து ஜெனடிக்ஸ்ல இருந்து கண்டிப்பா ஒரு 5 கொஸ்டின்ஸ் இந்த சாப்டர்ல இருந்து மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்ட் இதுல இந்த கான்செப்ட்லாம் நம்ம தெளிவா இருக்கணும் இது எல்லாத்தையும் ஒரு 60 செகண்ட்ஸ்ல ஒரு கொஸ்டினுக்கு 1 மினிட் ஸ்பெண்ட் பண்ணீங்கனாலே போதும் ஓகே யூ கேன் ஜஸ்ட் ரிவைஸ் இட் ஆஃப் ஸோ இதுல ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ஸ் வந்து நீங்க எழுதி வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அண்ட் அதை வந்து குட்டியா உங்களோட என்சிஆர்டி புக்ல நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா எஸ் ஓகே ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கொஸ்டினா மேபி நீங்க ஒரு 2 to 3 டைம்ஸ் பார்க்க தான் அது கேட்கும் போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வெரி ஈஸிலி ஸோ நம்ம புக்ல ஒவ்வொரு லைனா படிச்சு கஷ்டப்படுறதுக்கு இந்த ஷார்ட்ஸ்லேயே யூ கேன் ஜஸ்ட் ரிவைஸ் இட் ஆஃப் வெரி வெரி குவிக்லி ஓகேவா எஸ் ஸோ ஷால் வி மூவ் டு த நெக்ஸ்ட் டாபிக் ஸோ இன்னைக்கு அந்த டாபிக் ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஸோ எஸ் இதே மாதிரி போல் கொஷின்ஸும் வாட்ஸ்அப் சேனல்ல போஸ்ட் ஆகிட்டே இருக்கும் அதுக்கான ஆன்சர் அடுத்தடுத்த நாள் நான் போஸ்ட் பண்ணுவேன் ஸோ இது மாதிரி அடுத்தடுத்த நாள் அதுக்கான ஆன்சர்ஸும் வந்துகிட்டே இருக்க போது ஓகேவா ஸோ டு நாட் மிஸ் அவுட் எனி கொஷின் ஸோ எந்த செஷனையும் மிஸ் பண்ணாதீங்க நான் சொன்ன மாதிரி வாட் இஸ் த பேட்டர்ன் லைவ் கிளாஸ்ல ஒரு சாப்டர் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் ஷார்ட்ஸ் பார்க்க போறோம் ஓகேவா ஸோ இந்த பேட்டர்னை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டே வாங்க நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி பயாலஜில சூப்பரான ஸ்கோர் இந்த நீட் எக்ஸாம்ல வாங்கிடலாம் ஸோ லைவ் கிளாஸ் மிஸ் பண்ணாதீங்க ஓகே ஸோ ஆல் த லைவ் கிளாஸஸ் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் பயோ 360 இருக்கக்கூடிய ஓகே அக்ஷயா இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க 11th ஹாலிடேஸ் கிரேட் ஸோ அப்போ நீங்கள் 12th போர்ஷன்ஸையும் என் கூட சேர்ந்து அந்த ஷார்ட்ஸ்ல படிச்சுட்டே வாங்க அண்ட் இப்போ இந்த லைவ்ல நீங்கள் ஆல்ரெடி படிச்ச சாப்டர் இன்னும் குயிக்காக ரீகால் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தட் கண்டிப்பாக 2 to 3 டைம்ஸ் இப்போ நீங்கள் படிக்கும் போதே ஸ்ட்ராங்காக அது உங்களுக்கான டேஸ் இன்னும் நிறையா இருக்கு ஸோ இன்னுமே உங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்ட்ராங் பண்ணிடலாம் ஓகே 11th ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய லைவ் இது எல்லாமே ஓகேவா ஸோ நம்ம படிச்சுதான் திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருக்கலாம் ஸோ அடுத்து 10th பப்ளிக் எழுத வேணாமா ஸோ பயோ 360 இருக்கக்கூடிய ஷார்ட்ஸ் ஓகே ஸோ அதில் கான்செப்ட்ஸை ரீகால் பண்ணுறீங்க அங்கே நம்ம 12th கான்செப்ட்ஸை பார்த்துட்டு இருக்கோம் ஓகே ரைட் ஸோ இப்போ இங்கே லைவ் கிளாஸஸில் நம்ம 11th சிலபஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் கொஷின்ஸ் போல் கொஷின்ஸ் அதே மாதிரி 12th நம்ம கவர் பண்ணிகிட்டே இருக்கோம் ஓகேவா அண்ட் இனிமேல் நான் கொடுக்க போகிற இந்த ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப்யும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ண போகிறீங்க ஓகேவா ஸோ திஸ் பேட்டர்ன்ஸ் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க ஓகே ஸோ திஸ் 360 இஸ் பாசிபிள் ஓகேவா கிளியர் ரைட் ஷல் வி ஸ்டார்ட் சரி ஓகே ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட் ஸோ நம்மலாம் எப்படி மூவ்மெண்ட் லைக் ஹவு ஆர் வி மூவிங் ஸோ வி ஹேவ் hands, legs, எல்லாமே we are having. So அதே மாதிரி ஒவ்வொரு அனிமலும் it use a different structure for its movement. Say for example, streaming of protoplasm in unicellular organisms like amoeba is a simple form of movement. So amoeba என்ன பண்ண போகுது amoeba நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒரு structure. So அது எப்படி மூவ் பண்ண போகுது with the help of streaming of protoplasm. Protoplasm அப்படிங்கிறது என்னப்பா which is nothing but the cytoplasm content. So fluid movement மூலமா it is also moving. அதுதான் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. So இது மூலமா okay exchange of nutrients, proteins, vitamins எல்லாமே நடக்கும். இப்போ புரிஞ்சுதா streaming of protoplasm அப்படின்னா என்னன்னு? அதே மாதிரி பாரமிஷியன்ல பார்க்கும்போது சீலியா is going to help in the movement. So சீலியா நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? ஞாபகம் இருக்காப்பா? So paramecium it has the cilia which helps in the movement. Okay, அடுத்தது okay hydra uses its tentacles for capturing its prey. அதே மாதிரி locomotion எதுக்காக நம்ம பண்ணோம்? So why do we have to move? நம்ம எல்லாரும் ஒரே பிளேஸ்ல இருக்கலாமா? இல்ல we need to move here and there. இல்லையா? So அப்ப அதுக்கு நமக்கு கண்டிப்பா the structures which help in locomotion is very very essential. அது எல்லா உயிரினங்களுக்கும் ஒரே மாதிரி இருக்க போறது இல்ல. So நமக்கு எப்படி legs இருக்கு? அனிமல்ஸ்க்கு நீங்க பார்த்துட்டீங்க it uses its forelimbs and hind limbs இல்லையா அது மாதிரி இந்த பர்டிகுலர் சாப்டர்ல நம்ம ஹியூமன்ஸ் எப்படி மூவ்மெண்ட் பண்றோம் ஸோ என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது மூவ் பண்ண இதை தான் டீடைல்டா டிஸ்கஸ் பண்ண போறோம் ஓகேவா ஸோ அதுல யார் நமக்கு பெரிய ஹெல்ப் பண்ண போறாங்க மசிலும் போனும் அப்ப அவங்களுடைய டீடைல்டு ஸ்ட்ரக்சர் தான் நம்ம இங்க பார்க்க போறோம் ஸோ நமக்கு எல்லா பார்ட் ஆஃப் த பாடியிலும் ஒரே மசில் இருக்கா கண்டிப்பா இல்ல ஸோ நமக்கு ஒவ்வொரு பார்ட்லயும் we have different type of muscles ஒரு 3 விதமான மசில்ஸ் இருக்கா எஸ் அதோட கிளியர் ஸ்ட்ரக்சர் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் எஸ் ஸோ ஆல் ஆஃப் யூ ரெடி ஓகே ஸோ இந்த பிக்சர் பார்த்தா தெரியுதா ஸோ அனாட்டமில மசில் இருக்கு ஸோ இந்த மசில் நீங்க ஆல்ரெடி இந்த பேரெல்லாம் வந்துட்டு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஜேஎஸ் சேனல் ஐ திங்க் டோன்ட் ஸ்பேம் இயர் ஸோ நீங்க 10th போய் 10th லைவ் பாருங்க இல்லை ரொம்ப டைம் இருந்தால் யூ கேன் கோ ஸ்பெண்ட் யோர் டைம் சம்வேர் ஓகே ஸோ டு நாட் டிஸ்ட்ராக்ட் ஹியர் ரைட் ஓகே ஸோ நம்மளோட மசில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா யூ கேன் சி ஸோ வெளியே இருக்கக்கூடிய லேயர்ஸ் ஓகேவா எபிமைசியம் இருக்கு ஸோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய லேயர் பெரிமைசியம் இருக்கு ஓகேவா இந்த ஸ்கெலிட்டல் மசில் ஸோ மசிலோட டைப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா ஸோ வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் மசில் ஸோ அதுக்கு ஆன்சர் பண்றீங்களா ஸோ மசில் அனாட்டமி பார்க்கறதுக்கு முன்னாடி வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ் ஓகே டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ் எஸ் கைஸ்
So movement we saw about the ciliary movement, amoeboid movement and the muscular movements. இதுதான் வந்து muscular movement. So இது வந்துட்டு ciliary movement. Okay, so this is going to be ciliary movement. Okay va? And இது வந்து amoeboid movement. இது types of movement பா சரியா? அடுத்தது we have this muscular movement. Okay, so இந்த மூணையும் நம்ம முடிச்சாச்சு. அடுத்தது what are the types of muscles? Shanmugapriya, good evening. Okay guys, so இங்க நான் கேக்குற questions-க்கு டக்கு ஆன்சர் பண்ணுங்க. We have the skeletal muscle, visceral muscle and the cardiac muscle. Very good. So அவ்வளவுதான். அதை மட்டும் நம்ம பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி so நம்ம வந்து நீட்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது அவ்வளோ அடுத்தது போக முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் கொஸ்டின். ஸோ மசில் எந்த லேயர்ல இருந்து டெவலப் ஆகுதுப்பா? ஸோ நம்ம வந்து எக்டோடோம், எண்டோடோம், மீசோடோம் படிச்சிருக்கோமா? ஸோ நம்ம அனிமல் கிங்டம் பார்க்கும்போது அதை கொஞ்சம் ரீகால் பண்ணுமா? ஸோ அது மாதிரி பார்க்கும்போது நம்ம பாடியில ஒவ்வொரு ஆர்கானும் ஓகே ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரும் என்ன பர்டிகுலர் லேயர்ல இருந்து டெவலப் ஆயிருக்கு. இப்போ மசில்னு எடுத்துக்கலாம். ஸோ மசில் இஸ் ஒரிஜினேட்டட் ஃப்ரம் விச் லேயர்? எக்டோடோமா, எண்டோடோமா இல்ல மீசோடோமா? எந்த லேயர்ல இருந்து ஒரிஜினேட் ஆச்சு? எனிபடி? எஸ். So muscle in the layer and the originate acid. Very good. So yes, Shanmugapriya, Vijay Lakshmi, okay, Darshini, எல்லாருமே correct. So muscle easier ஞாபகம் வச்சுக்கிறது MM mesodome. So mesodermal layerல இருந்துட்டு ஓகேவா டெவலப் ஆக போகுது. So coming to the next part. Right. So இப்போ நாம பார்க்க வேண்டியது types of muscles. இல்லையா? So types of muscle first muscle என்னப்பா? So I will just talk about the types of muscles. Okay, so adula first muscle, so maybe I'll show you the picture. Yes, inge irukku. So types of muscles we have skeletal muscle, visceral muscle and the cardiac muscle. So skeletal muscle vandittu edoda associate aayirukku? Skeletal bone oda associate aayirukku. Okay va? So it is associated with skeleton. Adanal we call this as skeletal muscle. And striated. So striations irukka podu and inge very importantly the voluntary nu sollirukanga. appo voluntary kum involuntary muscle kum enna vyathyasam? So heart eduthukalam. Okay, so first of all difference na sollira adukapra I'll ask about the questions. So ipo na vandu indha pen edukano appdi nenikren. It is a voluntary action illaya? So na edukanu nenikren adanal edukren. So I wanted to write, so adanal edutren. இது வந்து நான் வாலண்டரியா பண்ணக்கூடிய ஒரு ஆக்ஷன். ஸோ அதே மாதிரி நம்மளோட ஹார்ட் மசில்ஸும் வாலண்டரி ஆக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுமா? ஸோ இஸ் இட் வாலண்டரி? நம்மளோட ஹார்ட் மசில்ஸாக இருக்கட்டும், ஈவன் த விசரல், ஸோ நம்மளோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், ஸோ ஹார்ட்டாக இருக்கட்டும் அண்ட் பிரெயினாக இருக்கட்டும், கிட்னிஸ், லிவர்ஸ் எல்லா பார்ட்லையுமே இட் இஸ் ஆல் மசில் அசோசியேட்டட். இது எல்லாமே ஓகே. ஸோ வாலண்டரியாக தான் நான் ஃபங்க்ஷன் ஆவேன். ஸோ நான் வந்து எப்போ எனக்கு பம்ப் பண்ணணும்னு தோணுதோ அப்போ தான் பம்ப் பண்ணுவேன் அப்படின்னு இருக்குமா? No, it is all involuntary. Skeletal muscle மட்டும் தான் voluntary action. So நம்ம எப்போ எந்திரிச்சு மூவ் பண்ணணும்னு நினைக்கிறோம், எப்போ வாக் பண்ணணும்னு நினைக்கிறோம், ரன் பண்ணணும்னு நினைக்கிறோம், அப்படி நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆக்ஷனும் நம்ம வாலண்டரின்னு சொல்லுவோம். whereas cardiac muscles எல்லாமே involuntary. அது பாட்டுக்கு it is going to start pumping. ஓகேவா? So heart muscles-உம் striated தான் and it has branches. நான் பிக்சர் காமிக்கிறேன். and it is involuntary in nature. So இப்போ இந்த involuntaryக்கும் voluntaryக்குமான மீனிங் புரிஞ்சுதாப்பா? So are you guys clear? Yes, so skeletal muscle mattum dhaan voluntary, whereas other twos are involuntary. Okay, next. So primarily involved in the locomotion. So edukkaga? Movement kaga. Aduthathu it forms the skeletal components of the body and idhil irukkudiya cells ellame cells are okay. So cells are multinucleated. So multinucleated க்கு நம்ம இன்னொரு பேர் யூஸ் பண்ணுவோம். யார் இதுல ஸ்மார்ட்டா அதுக்கான கரெக்ட் ஆன்சரை கொடுக்குறீங்கன்னு பார்க்கலாம். செல்ஸ் எல்லாமே மல்டிநியூக்ளியேட்டட். ஸோ யூஸ்வலாவே மல்டிநியூக்ளியேட்டடுக்கு இந்த ஒரு ஸ்பெசிபிக் டேர்ம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ யார் அதை கரெக்டா கெஸ் பண்றீங்க பார்க்கலாம்? எஸ். ஸோ வாட் வி யூஸ் த டேர்ம்? ஸோ இது வந்துட்டு நீங்க 11th ஸ்டாண்டர்ட்லயுமே படிச்சிருப்பீங்க. ஆல்ரெடி 11th ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா நீங்க இதை குயிக்காவே ஆன்சர் பண்ணலாம். ஒரு மல்டிநியூக்ளியேட்டட் ஸ்ட்ரக்சருக்கு நம்ம இன்னொரு பேர் சொல்லுவோம். ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் வித் letter yes. So இப்போ சொல்லுங்க, more than one nuclei in a single cell. guys ஒரே ஒரு question, multinucleated structureக்கு நம்ம இப்படி ஒரு டேர்மும் யூஸ் பண்ணலாம். So do you know that term? because NEET examல இந்த டேர்மை யூஸ் பண்ணி நிறைய தடவை questions கேட்டிருக்காங்க. ஓகே, அப்ப அதுக்கான ஆக்சுவல் மீனிங் தெரிஞ்சதுல நீங்க சூப்பர் ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணலாம். ஸ்ட்ராட்டிஃபைடு இல்லப்பா, ஸ்ட்ராட்டம் அப்படின்னா லேயர்ஸ். அடுத்தடுத்த லேயர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்டெம்ஸ் எல்லாம் இல்ல, கிடையவே கிடையாது. பாலிநியூக்ளியர், நோ 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 இல்ல, நான் எஸ்ன்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்பவுமே ஞாபகம் இல்லையா? ஸோ விச் இஸ் கால்ட் அஸ் சின்சீஷியம். எங்கேயாவது கேட்ட மாதிரி இருக்கா? எஸ், கரெக்ட் தர்ஷினி, கரெக்டான ஆன்சர். சின்சீஷியம் அப்படின்னா
மல்டி நியூக்ளியேட்டட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ சார்கோமியர்லாம் இல்லப்பா, அதெல்லாம் நம்ம அடுத்து வரலாம். இருங்க, நீங்க ரொம்ப டீப்பா போகாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ பேஸ்ல இருந்து போலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ்ல ஸ்கெலிட்டல் மசில் மல்டி நியூக்ளியேட்டட். ஸோ மல்டி நியூக்ளியேட்டடுக்கு பதிலாக நம்ம சின்சீஷியம் அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணலாம். இங்க மட்டும் கிடையாது, வேற அதர் பிளேசஸ்லயும் we can use this term. ஓகேவா? கிளியர்? ஸோ சின்சீஷியம்னா இப்போ என்னன்னு புரிஞ்சிருச்சா? இனி ஏதாச்சும் டவுட் வருமா? கண்டிப்பா வரவே கூடாது. ஓகே, அண்ட் வாலண்டரின்னு சொல்லியாச்சு. அண்ட் இந்த ஸ்ட்ரையேட்டட்ல இட் ஹேஸ் த டார்க் அண்ட் த லைட் பேண்ட். ஸோ அதான் நம்ம இப்போ பிக்சர்ல பார்க்க போறோம். ஓகே, அண்ட் விசரல் மசில் ஓகேவா எங்கெல்லாம் பிரசென்ட் இருக்க போது நம்மளோட இன்னர் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இன்னர் வால்ஸ் ஆஃப் த ஹாலோ விசரல் ஆர்கன்ஸ். ஸோ எஸ்பெஷலி த alimentary canal, respiratory tract. ஓகேவா, and it is smooth. Okay, and it is not striated. So visceral muscles are not striated கிடையாது, it is smooth. ஓகேவா, and non striated. Okay, and the system does assist in the transportation. Okay, so இப்போ இதுக்கு என்னவா இருக்க போகுது? So this is all first of all unbranched. இதுல branches கிடையாது. ஓகேவா, and it has a nucleus. இங்க எப்படி இருக்க போகுதுப்பா? It has a single central nucleus. So visceral structure பொறுத்தவரை they have a single central nucleus இருக்க போகுது. Okay, so next coming to the part cardiac muscles. So cardiac muscles நம்ம சொன்ன மாதிரி involuntary இல்லையா? So heart muscles are striated, branched, and they are involuntary in nature, and they will does not control their activities directly. அப்ப என்ன பண்ண போகுது? இன்டைரக்டா கண்டக்ட் பண்ண போகுது. Okay, and they have single nucleus பொறுத்தவரை 1 to 3 central nuclei will be present. Okay, so 1 to 3 இருக்க போகுது. ஓகேவா, and they have a very important structure called an intercalated disc. So தெரியுமா அப்படின்னா என்னன்னா intercalated discs. So do you know what is intercalated discs? So தெரியாதா? இதுக்கு முன்னாடி இந்த பேர் கேள்விப்பட்டதே இல்லையா? So what is an intercalated disc? Okay, so இந்த கார்டியாக் மசில் செல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? So இது எல்லாமே கனெக்ட் ஆகுறது இந்த டிஸ்க் மூலமா தான். So இந்த டிஸ்க் என்ன பண்ண போகுது? So நான் அப்படியே இங்க எழுதுனேன். Okay, so cardiac muscle cells are connected by cardiac muscle cells. Okay, are connected by intercalated disc. Okay va, so intercalated disc மூலமா கனெக்ட் ஆயிருக்க போகுது. So that okay, it is going to function as a single unit. Okay, இப்போ புரிஞ்சுச்சா intercalated disc அப்படின்னா என்னன்னு? ஓகேவா, ஸோ இப்போ ஹார்ட்ல கண்டக்ஷன் அதாவது கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் நடக்குமா? ஸோ எல்லாம் அட் அ டைம் கான்ட்ராக்ட் ஆகும், ரிலாக்ஸ் ஆகும். ஸோ த பார்ட்ஸ் விச் இஸ் ஆல் அசோசியேட்டட். ஸோ அப்போ அதுக்கு இந்த செல்ஸ் எல்லாமே என்ன ஆகணும்? இன்டர் கனெக்டடா இருக்கணும். ஸோ எப்படி கனெக்ட் ஆயிருக்கு? இந்த இன்டர்கேலேட்டட் டிஸ்க் மூலமா. இப்போ புரிஞ்சுதா? ஸோ கார்டியாக் மசில்ஸ்ல மட்டும்தான் இது பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ கிளியர் கைஸ்? அவைக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? எஸ், டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ் 3 டைப் இருக்க போது. ஸோ 3ஓட ப்ராப்பர்ட்டிஸும் கிளியரா டிஸ்கஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அடுத்தது பார்க்கலாம். ஸோ வாசிக்கல்ஸ் பார்க்கலாம்ப்பா. எஸ், ஓகே தர்ஷினி, எஸ் ஐம் கமிங், வெயிட் 1 minute. இந்த பார்ட் புரிஞ்சது இல்லையா? ஸோ வில் மூவ் டு த நெக்ஸ்ட் பார்ட். ஓகே, ஸோ யூ கேன் சி. ஸோ கார்டியாக் மசில்ஸ், ஸ்கெலிட்டல் மசில்ஸ் அண்ட் த ஸ்மூத் மசில்ஸ் மூணுமே புரிஞ்சிருச்சா? ஓகே, ஸோ எங்கெங்கெல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, அந்த நியூக்ளியஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. ஸ்கெலிட்டல் மசில்ஸ்ல எப்படி இந்த நியூக்ளியஸ் செப்பரேட் ஆயிருக்கு, and you can see in case of the cardiac muscles also. அதுக்கப்புறம் smooth musclesல எப்படி இருக்கு. Okay, fine. So இப்போ next நம்ம பார்க்க வேண்டியது the structure of muscle. So I'll just show you that structure, and அதுக்கப்புறம் நம்ம அதுல இருந்து டிஸ்கஸ் பண்ணலாம். Yes. Okay, so இது பார்த்தோம் இல்லையாப்பா? So each skeletal muscle, so structure of muscles, first thing you need to know, each skeletal muscle, okay, is made up of a muscle bundle or fascicle. யாரு கேட்டது? தர்ஷினி. ஓகேவா, ஸோ இந்த மசில் பண்டில் தான் we call it as fascicle. ஓகேவா, ஸோ இட் இஸ் மேட் அப் ஆஃப் மசில் பண்டில். ஓகே, இல்ல ஈவன் we call it as a fascicle. ஓகேவா, ஸோ மசில் பண்டில் இல்ல நம்ம fascicleனு சொல்ல போறோம். அண்ட் அதுக்கப்புறம் இந்த மசில் பண்டில்ல இட் ஹேஸ் அ நம்பர் ஆஃப் மசில் ஃபைபர்ஸ். இட் ஹேஸ் நம்பர் ஆஃப் மசில் ஃபைபர்ஸ். ஓகே, ஸோ இதுதான் இங்க தெரியக்கூடிய இந்த மசில் ஃபைபர். சரியா? எஸ். ஸோ இப்போ இந்த மசில் ஃபைபர் இல்ல மசில் செல், ஸோ இதுல என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பிரசென்டா இருக்க போகுது? ஒரு மசில் கான்ட்ராக்ட் ஆகணும் அப்படின்னா என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ண போகுது? ஸோ வி நீட் டு நோ அ கம்ப்ளீட் டீடைல் ஆஃப் அ மசில். ஸோ நம்ம வந்து Z லைன், ஓகே, ஐ பேண்ட், ஏ பேண்ட், ட்ரோபோனன், ட்ரோபோமைசின், இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் எல்லாம் நம்ம அங்கங்க ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாம் சேர்ந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆக போகுது, யார் யாரு எங்க எங்க இருக்காங்க, ஓகேவா, இவங்க எல்லாம் சேர்ந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆக போறாங்க, அதுதான் நமக்கு அடுத்த முக்கியமான பாயிண்ட். ஓகேவா, ஸோ ஜஸ்ட் இதை நம்ம ரீகால் பண்ணிட்டு வில் மூவ். ஓகே, ஸோ இந்த மசில் ஃபைபர், ஸோ நீங்க பாயிண்ட்ஸ் எழுதுறப்பா.
Okay, so the muscle fiber is lined by, okay, so இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரையும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? So muscle fiber is lined by, what is the structure? Do you know? So the muscle fiber is lined by the plasma membrane. So இங்க muscle நம்ம plasma membrane என்ன ஒரு term யூஸ் பண்ணி சொல்லுவோம்? Yes. So plasma membrane. So muscle அந்த plasma membrane நம்ம என்னன்னு சொல்லுவோம்ப்பா? What do we call it as? Okay pa, so spam panna வேண்டாம், எதனா கேளுங்க. If not, you can just avoid the message. Yes, very good. So அப்ப இங்க muscle நம்ம இருக்கக்கூடிய structure we call it as sarcolemma. Great. பரவாயில்ல, ஏதோ ஞாபகம் இருக்கு. So டைரக்டா பிளாஸ்மா மெம்பரேன் நம்ம சொல்லாம சார்கோலெமா சொல்லுவோம். இப்ப சார்கோலெமா அப்படிங்கிறது இந்த மசில் ஃபைபரோட பிளாஸ்மா மெம்பரேன். பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? சோ அதேதான் இங்க. சோ இப்ப அடுத்தது, ஓகே, சோ இந்த மசில் செல்லையும் நிறைய நியூக்ளியஸ் பிரசன்ட் ஆயிருக்க போதுப்பா. Muscle fiber contains, okay, so muscle fiber contains many nuclei. So அப்ப இங்கேயும் நம்ம என்ன term யூஸ் பண்ணுவோம்? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன அந்த வார்த்தை இப்ப உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? So yes, multinucleated structure, what do we call it as? So அது பேர் என்ன சொன்னோம்? இப்பதான் அந்த S ல ஆரம்பிக்கிற ஒரு லெட்டர் நம்ம பார்த்தோமா? Yes, what do we call it as a multinucleated structure? Guys, கொஞ்சம் ஃபாஸ்டா போலாம். So நீங்க ஃபாஸ்டா ஆன்சர் பண்ண நானும் ஃபாஸ்டா போறேன். Yes, very good சண்முகப்பிரியா, கரெக்ட், அதேதான். So synthesium முடிஞ்சு. ஓகே, சோ அடுத்தது, இப்போ இந்த மாதிரி கண்டக்ஷன் எல்லாம் நடக்கணும் அப்படின்னா நிறைய எலிமெண்ட்ஸ். இப்போ ஒரு சின்ன கொஸ்டின். ஸோ யூஸ்வலா ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாத்துக்கும் வந்துட்டு சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இப்போ போன் வீக் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன சப்ளிமெண்ட் கொடுப்பாங்க? ஸோ ஒரு சில விட்டமின்ஸ், மினரல் டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ எந்த விட்டமின் டேப்லெட் கொடுப்பாங்க? ஸோ யாருக்கு ஞாபகம் இருக்குன்னு பார்க்கலாம். அந்த விட்டமின் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபார் த மசில் கான்ட்ராக்ஷன். ஸோ என்ன மசில் என்ன சப்ளிமெண்ட் கொடுப்பாங்கப்பா? ஸோ ஏஜ்டு பீப்புள் ஆயிட்டாங்க, ஓகேவா? ஸோ ஆஃப்டர் பர்டிகுலர் ஏஜ் ஒரு 45 இயர்ஸ்க்கு மேலே ஆயிட்டாங்க அப்படின்னாலே எல்லாருக்குமே இந்த விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இப்போ மசிலுக்கு தேவையான சப்ளிமெண்ட் எதாவது கொடுப்பாங்க, மசில்ஸ் அண்ட் போன்ஸுக்கு. வெரி குட், கால்சியம். ஸோ அப்போ இங்க கால்சியம் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த மசில் கான்ட்ராக்ஷன். ஸோ கால்சியம் இஸ் நெசசரி ஃபார் த muscle contraction. ஓகேவா? இது எங்க இருக்கும்னு நினைக்கிறீங்க? It is stored in the sarcoplasmic reticulum, which is nothing but நம்ம நார்மலா செல்ல endoplasmic reticulumனு சொல்லுவோம். அதே மாதிரி இங்க எங்க ஸ்டோர் ஆயிருக்க போது sarcoplasmic reticulumல. ஓகேவா? Yes, muscle contraction இதுக்கு ரொம்ப தேவை. So which is stored in, okay, endoplasmic reticulum. So இங்க நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? எப்படி sarcolemma சொன்னோம், அதே மாதிரி here we call it as sarcoplasmic reticulum. So sarcoplasmic reticulum. Okay, clear? Yes, இப்போ புரிஞ்சிருச்சா? அடுத்தது, so these all cells they contain a large number of fibers called myofibrils. So இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு fibersum we call it as myofibrils, and each myofibril, okay, இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு myofibril it is composed of bundles of myofilament. Okay, consist of myofilament. Okay, yes. So fatigue எல்லாம் வந்துட்டு நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கான நோட்ஸ் கொடுத்துருவேன் விஜயலட்சுமி. ஓகே, ஒரு கம்ப்ளீட் நோட்ஸ் நான் ஷேர் பண்ணிடுறேன், நீங்க அதுல இருந்து படிச்சுக்கலாம். ஓகே, ஒன்ஸ் திஸ் கிளாஸ் இஸ் டன், இந்த கிளாஸோட பிடிஎஃப் எல்லாமே வந்துட்டு I'll put it in the WhatsApp channel. ஓகேவா? அண்ட் அதே மாதிரி இதுக்கு தேவையான பிடிஎஃப்யும் நான் அங்கே அட்டாச் பண்ணிடுவேன். யூ கேன் டேக் இட் ஃப்ரம் தேர். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயே ஒரு நோட்ஸ் கொடுக்க போகிறேன், அதை ரீகால் பண்ணிட்டு வாங்க. பிகாஸ் நாளைக்கு இந்த சாப்டரோட செகண்ட் ஹாஃபை டிஸ்கஸ் பண்ண போகிறோம், விச் இஸ் பேசிக்கலி த டிஸ்ஆர்டர்ஸ். பிகாஸ் ஒவ்வொரு வருஷமும் பாருங்க இந்த ஹியூமன் பிசியாலஜி சாப்டர்ஸில் டிஸ்ஆர்டர்ஸ் வந்து ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. அண்ட் அது எஸ்பெஷலி லோகோமோஷன் மூவ்மெண்ட்ல இருக்கக்கூடிய டிஸ்ஆர்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நோட்ஸ் கொடுக்குற அதை ரீட் பண்ணிட்டு வாங்க, நாளைக்கு நம்ம அதுலேருந்து கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்க போறோம். ஸோ பேலன்ஸ் எல்லாமே நான் நோட்ஸ் கம்ப்ளீட்டா நோட்ஸ் கொடுத்துருவேன். ஸோ நீங்க போய் அதை ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. நாளைக்கு கிளாஸ் நம்ம அதுக்கான கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ண போறோம். ஸோ இந்த பேட்டர்ன் தான் நம்ம அடுத்த 30 டேஸ்ல இருக்கக்கூடிய எல்லா 32 சாப்டர்ஸையும் மாஸ்டர் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இப்போ பாசிபிளா 360 பாசிபிளா? கண்டிப்பா பாசிபிள். பட் அதுக்கு நான் சொன்ன அந்த ரூட் மேப், ஓகே, அந்த மைண்ட் மேப், ஃப்ளோ சார்ட்டை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். பயோ 360 இருக்கக்கூடிய ஷார்ட்ஸ்
வாட்ஸ்அப் சேனல் இருக்கக்கூடிய கொஸ்டின், லைவ் கிளாஸஸ், இதுல கொடுக்கக்கூடிய நோட் அண்ட் லைவ் கிளாஸஸ்ல நம்ம சால்வ் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகே, இது அப்படியே ஒரு பேட்டர்னா அடுத்து 30 நாளைக்கு ஃபாலோ பண்ணுங்க. ஸோ லைவ் கிளாஸ் ஒரு 1 hour இருக்க போது. ஸோ இந்த நோட்ஸ் படிக்க மேக்ஸிமம் நீங்க ஒரு 1 hour எடுத்துக்க போறீங்க. அண்ட் கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கும் ஷார்ட்ஸ் பாக்குறதுக்கும் மேக்ஸிமம் ஒரு 10 minutes. ஓகேவா? அவ்வளவுதான், யூ கேன் மாஸ்டர் இட். ஓகே, எஸ். ஸோ இப்போ இந்த ஃபிலமெண்ட் பார்த்தாச்சு. ஸோ இந்த ஃபிலமெண்ட்ஸ்ல வந்து 2 விதமான ஆட்கள் இருக்காங்க இல்லையா? ஒரு திக் ஃபிலமெண்ட் இருக்க போது, தின் ஃபிலமெண்ட் இருக்க போது. ஸோ இவங்களோட ஸ்ட்ரக்சரை டீடைல்டா பார்க்கலாம். பிகாஸ் இந்த பேசிக்ஸ் புரியல அப்படின்னா நமக்கு பெரிய பெரிய ஒரு முக்கியமான பார்ட் இந்த சாப்டர்ல நம்ம என்ன பார்க்கணும்? மசில் கான்ட்ராக்ஷன், ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி. எஸ். ஸோ 11 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? உங்களோட ஃபைனல் பேப்பர்ல 5 மார்க்ல இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஞாபகம் இருக்கா? ஸோ 12 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, 11 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்போ அவ்வளோ இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் அண்ட் நீட்டுக்கும் அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ இந்த மாஸ்டர் பண்ணோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிங்கிள் காம்பனண்ட்டையும் டீடைல்டா தெரிஞ்சுக்கணும். ஸோ shall we move to the next part? ஸோ திக் அண்ட் தின் ஃபிலமெண்ட் என்னன்னு பார்த்தலாமா? ஸோ அதுக்கப்புறம் we'll come back here. Okay, so thick filament and the thin filament. So first I'll start with the thin filament. So thin filament பேர் என்னன்னு தெரியுமா at least? So do you guys know what is a thin filament? Yes guys, so thin filament oda பேர் என்னன்னு தெரியுமா? It is made up of, yes, very good Darshini, that is actin proteins இருக்க போகுது. So thin filament is made up of protein. So made up of protein. Okay, actin. So actin protein மூலமா it is constructed. So அடுத்தது elastic fiber in the center. So அந்த ஸ்ட்ரக்சர் நான் டிரா பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் டீடைலா நம்ம பார்த்தலாம். ஓகேவா? எஸ். ஸோ மயோஃபைபர் நீங்க எழுதியிருக்க பாருங்கப்பா, ஒவ்வொன்றுமே இட் இஸ் ஆல் கனெக்டட். ஓகேவா? ஸோ மசில் ஃபைபர் இருக்கு இல்லையா? ஸோ நம்ம இங்க பார்த்த பிக்சர், ஓகே, இட் இஸ் ஆல் த யூனிட்ஸ். இது எல்லாம் சேர்ந்து தான் பெரிய பெரிய யூனிட்ஸா ஃபார்ம் ஆகி மசில ஃபார்ம் பண்ணுது. சண்முகப்பிரியா, இடையில மிஸ் ஆயிடாதீங்க. ஓகேவா? வாட்ஸ்அப் சேனலோட நேம் இங்கே இருக்கு பாருங்கப்பா, பயோ 360 அப்படிங்கிற 100 ஆப் இருக்கு இல்லையா? லைக் யூடியூப் சேனல், அந்த சேனலோட டிஸ்கிரிப்ஷன்லயே இருக்கு வாட்ஸ்அப் சேனலோட லிங்க். ஓகே, ஸோ அங்கே போய் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அதுக்கு மேலேயே இருக்கு பாருங்க வாட்ஸ்அப் லிங்க், அது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா யூ கேன் என்டர். ஓகே, ஸோ அதில் டெய்லியும் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இஃப் யூ ஹேவன்ட் ஃபாலோட் ஸ்டில் ஜஸ்ட் கோ பேக் அண்ட் ஃபாலோ த சேனல். ஸோ கொஸ்டின்ஸ் அடுத்தடுத்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அதில். ஓகே, ஸோ ஆக்டின் இருக்க போகுது. ஸோ எலாஸ்டிக் ஃபைபர் இன் த சென்டர் இஸ் மேட் அப் ஆஃப் அ தின் ஃபிலமெண்ட் கால்ட் அஸ் என்னன்னு தெரியுமா? ஸோ எலாஸ்டிக் ஃபைபர் in the center. So protein சொல்லியாச்சு. இந்த புரோட்டீன் பார்க்கும்போது நீங்க அந்த ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி பார்த்திருப்பீங்க. ஸோ அதுல வந்துட்டு கார்னர் இருக்கக்கூடிய ஒரு எலாஸ்டிக் ஸ்ட்ரக்சர் லைக் சென்டர்ல இருக்கும் ஆஃப் த தின் ஃபிலமெண்ட்ல. ஸோ எலாஸ்டிக் ஃபைபர் in the center of thin filament. பட் நம்ம வந்து தியரி பார்க்கும்போது இது வந்து சைட்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது யார் கரெக்டா கெஸ் பண்றீங்கன்னு பார்க்கலாம். சென்டர் ஆஃப் தின் ஃபிலமெண்ட். thin filament க்கு சென்டர் பா. So what do we call this structure as? So நம்ம ஒரு கான்ட்ராக்ஷன் பார்க்கும்போதே from this point to this point அப்படின்னு தான் நம்ம பார்ப்போம். ஓகேவா? எல்லாரும் இருக்காங்க மோனிகா. ஓகேவா? ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. இல்லைன்னா நீங்க போய் எல்லாத்தையும் கொஞ்சம் கூட்டிட்டு வாங்க. எஸ் ஐஷா, கரெக்ட், வெரி குட். ஸோ Z லைன். ஸோ Z லைன் டு Z லைன் தான் நம்ம கணக்கெடுப்போம். ஸோ அதை அடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குன்னு பார்த்துருவோம். அடுத்தது இந்த 2 Z லைனுக்கும் இல்லை, வெயிட், delete பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ Z லைன் எடுத்துட்டோம். ஸோ இந்த 2 Z லைனுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை தான் we call it as sarcomere. இந்த வார்த்தை நம்ம கேட்டிருக்கோமா? ஸோ Z லைன் தெரிஞ்சிச்சு. ஸோ Z லைன் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ the distance between or the portion between 2 Z lines. Okay, so the portion between 2 Z lines தான் நம்ம என்னன்னு சொல்ல போறோம். anybody? யாருக்காச்சும் தெரியுமா? Yes, who knows? 2 Z லைனுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், இதுதான் மெயின் யூனிட் ஆஃப் மசில் கான்ட்ராக்ஷன். ஸோ வாட் இஸ் இட் கால்ட் as? எஸ் விஜயலட்சுமி, வெரி குட். ஸோ சார்கோமியர். ஸோ சார்கோமியர் தான் இந்த 2 Z லைனுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். அடுத்தது ரைட், கரெக்ட் ஐஷா. ஓகே, ஸோ சார்கோமியர் இஸ் ஆக்சுவலி த ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் மசில் கான்ட்ராக்ஷன். ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் மசில் கான்ட்ராக்ஷன். ஒரு மசில் கான்ட்ராக்ட் ஆகணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் தான் இம்பார்ட்டன்ட். பட் அதை நம்ம எங்கிருந்து பேஸ்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம் பாருங்க. ஒரு மசில் எடுத்துக்கிட்டோம். ஸோ இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் 2 விதமான ப்ரோட்டீன்ஸ் இருக்குன்னு சொன்னேன். ஸோ அதுல லைக் ஃபிலமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ தின் ஃபிலமெண்ட், அதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் ஆக்டின். ஸோ அந்த ஆக்டின்ல சென்டர் போர்ஷன்ல ஒரு Z லைன் ஸ்ட்ரக்சர் இருக்க போகுது. இந்த 2 Z லைனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய போர்ஷன் சார்கோமியர்னு சொல்லும். இதுதான் மசில் கான்ட்ராக்ஷனுக்கு த பேஸ். ஸோ இப்போ எல்லாத்துக்கும் அந்த அடுத்தடுத்து என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் ஹெல்ப் பண்ணதுன்னு புரிஞ்சுதா? ஸோ நம்ம புக்ல வந்து ஒரு பேராகிராஃபா கொடுத்துருப்பாங்க.
ஓகேவா? இங்க வந்து நம்ம அந்த பாயிண்ட் வைஸ் கிளியரா பார்த்தாச்சு. ஸோ ஆர் யூ கைஸ் கிளியர் நோ? ரைட்டா? ஓகே, ஸோ இப்போ இந்த தின் ஃபிலமெண்ட்டை நம்ம இன்னுமே பிரிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் தின் ஃபிலமெண்ட், ஓகே, ஸோ தின் ஃபிலமெண்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ விச் இஸ் ஹேவிங் த ப்ரோட்டீன் ஆக்டின். ஸோ இங்க இதை நம்ம இன்னும் எப்படி சிம்பிளிஃபை பண்றோம்னு பாருங்க. ஓகே, ஸோ விச் வி ஹேஸ் டூ, sorry, so it has 2F actin filament. Okay va? 2F actin filament. So இது எல்லாமே நம்ம டீடைல்டா தெரிஞ்சுக்கணும். So 2F actin filament. Okay, 11 students பார்க்கலாம்ப்பா. It is for NEET, total NEET recall series பேர்லயே இருக்கு பாருங்க. NEET 2024 attempt பண்றீங்க and 11 students இருந்தா கண்டிப்பா பாருங்க. நீங்க NEET preparation இப்போ வந்து ஸ்ட்ராங் பண்ணோம் அப்படின்னா definitely please listen to the lecture. திரும்ப டைம் கிடைக்காது இதை டீடைல்டா படிக்க. Okay, so அதுக்கப்புறம் which is all a polymer of, okay, G-actin. So இப்போ இது என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும், மோனோமர் யூனிட் என்ன, பாலிமர் யூனிட் என்னன்னு நம்ம பார்க்கணும். அதே மாதிரி it has 2 tropomyosin, okay, filament. Okay, so இப்போ இதுல என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா there is a substance called a very important substance, troponin. So இது வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அதில் சொல்றேன். ஸோ troponin, sorry, troponin. ஓகேவா? ஸோ இந்த troponin எங்க பிரசன்ட் ஆயிருக்க போது, இட் இஸ் பிரசன்ட் along the tropomyosin filaments. அப்போ நம்ம டயக்ராம் பார்த்துட்டு we'll come back here. Present along the tropomyosin filament. ஸோ அப்போ நம்ம மயோசினையும் பார்க்கணும். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி troponin பத்தி யாருக்காவது ஐடியா இருக்கா? Do you guys know what is this troponin? And இது நம்ம பாடியில லைக் ஹியூமன்ஸ்க்கு இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தெரியுமா? இதை வச்சு ஏதாச்சும் டெஸ்ட் பண்றாங்களா? டு யூ ஹேவ் எனி ஐடியா இந்த ட்ரோபோனின் நமக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு? டு யூ நோ இந்த காம்பனன்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஏன் அப்படின்னு யாராவது கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்க்கலாம். ஸோ ஃபியூச்சர்ல டாக்டர் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, அப்ப கண்டிப்பா இந்த விஷயத்த நீங்க இன்னைக்கு கிளாஸ்ல தெரிஞ்சுக்கிட்டு தான் போகணும். ஓகே, ஸோ நீங்க தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க, இல்லைன்னா ஐ டெல் யூ. ஓகே, ஸோ troponin அப்படிங்கிற காம்பனன்ட் ஏன் இவ்வளோ முக்கியம் ஒரு மசில் கான்ட்ராக்ஷனுக்கு? ஸோ ஆக்டின் மயோசின் இன்டராக்ஷன் அது எல்லாத்தையும் தாண்டி, எஸ், ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி why is it so important? தெரியுமா? தெரியாதா? லைக் நிறைய பேருக்கு வந்துட்டு யூ நோ லைக் இந்த ஹார்ட் அட்டாக் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நிறைய டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம பாடியில எந்த காம்பனன்ட்டோட லெவல் அதிகமா இருக்கா இல்லை கம்மியா இருக்கான்னு பார்ப்பாங்கன்னா இந்த ட்ரோபோனின் தான். ஆனா இது ஏன் அப்படிங்கறத நீங்க தான் டெஸ்ட் பண்ணிட்டு வரணும். ஓகே, ஸோ உங்களோட கூகுள்ல, ஓகேவா? எஸ், ரைட், சிவானந்தம் கரெக்டா பிடிச்சிட்டீங்க. ஸோ கோ ஃபிகர் இட் அவுட், எப்படி இது வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ எம்ஐ ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முன்னாடி எப்படி வந்து இந்த ட்ரோபோனின் அப்படிங்கிற டெஸ்ட், ஓகேவா? ஓகே, ட்ராப் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இது ஏன் டெஸ்ட் பண்றாங்க, இது மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? ஸோ விச் நோஸ், ஸோ இந்த ரிசல்ட்டை பார்த்து ஸோ இந்த ட்ரோபோனினோட லெவல் வந்துட்டு பர்டிகுலர் லெவல், ஓகே, அதுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கு ஹார்ட் அட்டாக் வரப்போகுதுன்னு அர்த்தம். இல்லை நம்ம அதை வச்சு ஆக்சுவலி டயக்னோஸ் பண்ணலாம். ஓகே, ஆல்ரெடி வந்துடுச்சு, ஸோ மேபி அவங்க வந்து ஏசிம்டமேட்டிக்கா இருக்கலாம். ஓகேவா? ஸோ சைலண்ட் எம்ஐ நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? ஸோ ஏசிம்டமேட்டிக்கா கூட இருக்கலாம். ஸோ எப்படி, எதனால, வாட் இஸ் த கனெக்ஷன், இதை நீங்க நாளைக்கு கிளாஸ்ல கண்டுபிடிச்சிட்டு வரணும். ஓகேவா? blocks the active side of actin filament. Okay, so இப்போ ஆன்சர்ஸ் கொடுக்காதீங்க, எனக்கு கண்டுபிடிச்சி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இட் இஸ் a very important homework. ஸோ நம்ம வந்து ஃபியூச்சர்ல டாக்டர் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கணுமா வேண்டாமா? ஸோ இப்படி ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஒவ்வொரு இம்பார்ட்டன்டான விஷயங்கள் நான் சொல்லுவேன். ஸோ ப்ளீஸ் டு நாட் மிஸ் எனி லைவ் செஷன். ஓகே, ஸோ இதை கண்டுபிடிச்சிட்டு வருவீங்களா ஹோம்ஒர்க்? ஸோ ஆல் ஆஃப் யூ, ஏன் ட்ரோபோனின் டெஸ்ட் அண்ட் இந்த ட்ரோபோனின் டெஸ்ட் மூலமா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு வருவீங்களா? எஸ், ஆல் ஆஃப் யூ. ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுவீங்களா? இங்க இருக்கக்கூடிய உங்க பேர் எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ நாளைக்கு கிளாஸ் வரதுக்கு முன்னாடி நான் கமெண்ட்ஸை பார்த்துட்டு தான் வருவேன். யார் இதுக்கான கரெக்ட் ஆன்சரை கொடுக்குறீங்க? ட்ரோபோனின் டெஸ்ட் மூலமா நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? ஸோ சொல்லியாச்சு ஹார்ட் அட்டாக்கு முன்னாடி இந்த டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு. ஓகேவா? ஸோ ஷாலோ எடிட்ஸ், why are you spamming here? Yes, so structure and mechanism பார்க்கறதுக்கு முன்னாடி we'll just talk about a detail in this only. Okay, so அடுத்தது ஆக்டின் பார்க்கலாமா? எஸ், ஸோ டாக்டர் ஆகணும் அப்படின்னு எல்லாருக்குள்ளயும் அந்த கனவு இருக்கு. ஸோ இப்போ மறக்காம ஏன் இந்த டெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு ஒரு குட்டி அனாலிசிஸ் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது இந்த ஆக்டின். ஓகே, ஸோ ஆக்டின் இஸ் மேட் அப் ஆஃப், ஸோ ஆக்டினோட ஸ்ட்ரக்சர் பார்த்துருக்கீங்க இல்லையா? ஸோ ஆக்டின் இஸ் மேட் அப் ஆஃப்
yes. So இது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். Okay, so I'll just draw it roughly. And இது கூட வந்து they have this some molecular structure மாதிரி இருக்க போகுது. Okay, so yes, so இந்த components எல்லாத்தையும் நம்ம லேபிள் பண்ணிடலாம். Just a minute. Okay, so இது மாதிரி இருக்குமா? So அதே மாதிரி it has the other fibers also, right? Okay, so நான் ரஃபா draw பண்ணிருக்கேன். Okay, so I just label these structures. So இங்க இருக்கக்கூடியதுல இந்த component தான் யாரு? So this is actually the troponin. Okay வா? இது வந்து troponin component. Okay வா? Right. So அடுத்தது இது tropomyosin. So this is going to be the tropomyosin. In the picture நம்ம bookலயே இருக்குப்பா, just for your understanding. இது வந்து F actin. Okay, இப்போ இவங்கெல்லாம் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். Okay, so right. So actin is made up of, okay, actin is made up of 2 microfilaments. So 2 microfilament இருக்கு. Okay, so 2 microfilaments are actually present. Okay, so அந்த microfilaments தான், okay, F actin protein. Okay, so F actin. Okay, so repeated or message வந்துச்சுனா it is considered as a spam. Yes, shallow edits. Okay, so உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க, we'll solve it off. So அதுக்கு அப்புறம் இந்த F actin, okay வா? So this F actin is a polymer. அப்ப யார் அந்த monomer? It is actually a polymer of some monomeric units. So இந்த monomeric units யாருன்னு கேட்டிங்கன்னா G actin. Yes, so it is a monomeric unit of, okay, it is composed of monomeric unit of, okay, G actin. So G actin is composed of this G actin. Yes, great. எல்லாரும் கரெக்டான ஆன்சர். ஆலம், விஜயலட்சுமி எல்லாருமே கரெக்ட். Okay, so அப்ப இந்த 2 tropomyosin, okay, so 2 tropomyosin filament, helically they are wound to the F filament. Okay va? So tropomyosin, okay, filament. So helical அப்படிங்கிறது இந்த ரவுண்டடா இருக்கு, லைக் ட்விஸ்டடா இருக்கு இல்லையா? So like DNA ஓட ஸ்ட்ரக்சர் டபுள் ஹெலிக்கல் பார்த்திருப்பீங்க இல்லையா? அங்கேயும் இதே மாதிரி தான் இருக்கு. So which is tropomyosin filaments. Okay, so they are helically wound to, so இந்த component இங்க maybe அதை நான் ரெட்ல மார்க் பண்ணிருக்கேன். I think again I'm putting it. Okay, so helically wound to F filament. Okay, F filament. Okay, right. அடுத்தது சமயன், ஏன்பா இந்த டவுட்ஸ் எல்லாம்? ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய இன்னொரு புரோட்டீன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா that is going to be the troponin. So troponin அப்படிங்கிற இந்த புரோட்டீன், okay, which is present along the, எங்க present இருக்கு? tropomyosin filamentல. ஸோ அதை தான் இங்க மார்க் பண்ணியிருக்கேன். Okay, can you see that small structures? So tropomyosin filament. Right? Okay, so இப்போ இந்த troponin என்ன பண்ணிரும்னு கேட்டிங்கன்னா it is going to block the active site of எந்த filament? Active binding site. So myosinum actinum வந்து bind ஆகணும். அந்த binding பண்ண வேண்டிய இடத்துல இந்த troponin போய் block பண்ணிரும். அப்ப contraction எப்படி நடக்கும்? So that is the, so இப்போ வந்து நான் கொடுத்த ஹோம்வொர்க் ஒரு குட்டி க்ளூ உங்களுக்கு இப்பயே கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? So this troponin actually mask, okay va, the active binding site for myosin. Okay, for myosin. Okay va, on the actin filament. So actin filamentல இருக்கக்கூடிய இந்த component myosin வந்து bind ஆக வேண்டிய ஒரு சைட்ல போய் இது எல்லாமே block பண்ண, mask பண்ண போகுது. Okay, actin filament. Okay va, clear? See the புரிஞ்சுது அந்த last line? Okay, yes part troponin தான். Yes, ராகவன், troponin தான்ப்பா. இந்த troponin எங்க present ஆயிருக்குன்னு நான் எழுதியிருக்கேன். and இந்த troponin என்ன பண்ணிருச்சு? it is going to mask the active binding site for myosin. ஆனா இந்த சைட் எங்க present ஆயிருக்கு? actinல தான் present ஆயிருக்கு. இந்த லைனை இன்னும் 2 தடவை ரீட் பண்ணுங்க, you will understand. Okay, clear-ஆ புரிஞ்சுதா?
ட்ரோபோனின் இருக்கு, ட்ரோபோமயோசின் இருக்கு. இது எல்லாமே எங்க பிரசன்டா இருக்கு? ஆக்டின்ல தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இந்த ஆக்டினும் மயோசினும் வந்து பைண்ட் ஆக போகுது இல்லையா? சோ அப்ப பைண்ட் ஆக முன்னாடி இது என்ன ஆயிடுச்சு? இந்த ட்ரோபோனின் அப்படிங்கிற புரோட்டீன், திரும்பவும் அந்த லைனை ரீட் பண்ணுங்க, மாஸ்க் த ஆக்டிவ் பைண்டிங் சைட் ஃபார் மயோசின். எங்க? ஆன் த ஆக்டின் ஃபிலமெண்ட். இப்போ இந்த லைன் புரிஞ்சுதா? அப்படியே ஸ்பிளிட் பண்ணி ரீட் பண்ணுங்க, யூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, சோ கிளியரா புரிஞ்சுதாப்பா? ஆக்சுவலி இந்த லைன் கொஞ்சம் கன்ஃபியூசிங். ஓகேவா? கொஞ்சம் வந்து read it once again, you will understand. Yes, இது NEET class. So total NEET recall series போயிட்டு இருக்கு. 1 day 1 chapter. Okay, so guys, இப்போ இந்த last line புரிஞ்சுதா எல்லாருக்குமே? So அடுத்த பார்ட் போலாமா? So thick filament பார்க்கலாமா? Yes. Okay, so thick filament பார்த்துட்டு, okay, thick filament myosin பார்த்துட்டு நம்ம அதோட ஸ்டாப் பண்ணிடலாம். இது எல்லாமே நோட்ஸ் கொடுக்க போறேன், நீங்க ரீட் பண்ணிட்டு வரீங்க. நாளைக்கு கிளாஸ்ல திரும்பவும் क्वेश्चन சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? Agreed? Okay, so we'll just move to the next part. Okay, so thick filament பாப்போமா? So thin filament பார்த்தாச்சு. So thick filament பார்க்கலாம். So shallow edits is 10th. So இது 10th லயும் இருக்கா? So புரியுதா உங்களுக்கு? So thin filament பார்க்க போறோம்ப்பா. So thin filamentல இருக்கக்கூடிய protein என்ன? So it has the protein called, இதுல இருக்கக்கூடிய protein myosin. So thin filament இருக்கக்கூடிய protein myosin. Okay, so இந்த myosin, okay, so central part of the thick filamentல என்ன present இருக்க போகுது? Central part of the thin filamentல Z line இருக்குன்னு நான் சொன்னேன். ஓகேவா? thick தான்ப்பா. என்ன ஆயிடுச்சு? What happened? Thick filament தான் இருக்கு. So thick filament contains the protein myosin. Okay, so next central part of the, okay, so இதோட central part. So central part of, okay, thick filament is not overlapped. Very important point. Okay, it is not overlapped by the, okay, thinnu சொன்னிட்டேனா, sorry. Okay, so not overlapped by, okay, so not overlapped by the thin filament. சரியா? Okay, so அப்போ இந்த specific part நம்ம என்னன்னு சொல்லுவோம்? So this region is called as, என்ன ஞாபகம் இருக்கா? Which zone it is? H zone. Okay, clear? So thick filament, thin filament. Thin filament actin protein இருந்துச்சு, முடிஞ்சிச்சு. thick filament நம்ம வந்துட்டோம். இதுல இருக்கக்கூடிய protein பேரு myosin. இதுல center portion, ஓகேவா? It is not overlapped by the thin filament. And நாங்க இந்த zone நம்ம என்னன்னு சொல்ல போறோம்? H zone. ஓகேவா? clear? Yes. ராகவன், அது எல்லாமே வந்து நான் அந்த டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வருவேன். We'll just like அந்த பேசிக் பாயிண்ட்ஸ் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் கான்ட்ராக்ஷன் அண்ட் கிளியர் ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது வில் சி. ஸோ எது எங்க ஓவர்லாப் ஆக போகுது, ஆக்டின் மூவ் ஆகுமா, மயோசின் மூவ் ஆகுமா அப்படிங்கிறத அப்புறம் பார்க்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ மயோசின் அப்படிங்கிறது என்னப்பா? ஸோ மயோசினை பத்தி ஒரு சில பாயிண்ட்ஸ் நம்ம படிச்சுட்டு போயிடலாம். ஸோ மயோசினை பொறுத்தவரை மயோசின் இஸ் ஆக்சுவலி அ பாலிமர் ஆஃப் partially, okay, ஒரே क्वेश्चन திரும்ப போட்டுருக்காரு. சோ ஆன்சர் சொல்லியாச்சு. சோ which is polymer of myosin அப்படிங்கிறது, it is a polymer of the monomeric unit called meromyosin. Okay, monomer unit இது பேர் என்னப்பா? meromyosin. so meromyosinக்கு ரெண்டு parts இருக்கு. ஓகேவா? so what are the parts of meromyosin? globular head. okay, it has a globular head. ஓகேவா? with arm and tail. ஓகேவா? அதே மாதிரி இந்த ஹெட் இருக்கு இல்லையா? இங்கே எழுதிடலாம். so this, just a minute. okay, so and globular head, okay, head with arm and tail இருக்க போது. and இந்த head portion, ஓகேவா, binding site for யாருக்குன்னு யார் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். so it has the binding site for, yes, very good, which is going to have a binding site for ATP and யார் வேற யார் இங்க வந்து கம்பைன் ஆக போறா? yes, good, great, ஆக்டின். ஆனா ஆக்டினோட சைட்ல மயோசின் வந்து சேர வேற இடத்துல வேற யாரோ வந்து பிளாக் பண்ணிட்டு வேற இருக்காங்க. ஓகே, சோ இப்போ திக் தின் ஃபிலமெண்ட் எல்லா ஸ்ட்ரக்சர்ஸும் புரிஞ்சுதா? நம்ம நாளைக்கு வந்து கண்டினியூ பண்ண வேண்டியது எதுலன்னு கேட்டீங்கன்னா
மைக்ரோஸ்கோபிக் அப்பியரன்ஸ் ஆஃப் மயோஃபைப்ரில் இருந்து நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ மயோஃபைப்ரில் ஓகே டீடைல்டா ஓகே. ஸோ வாட் இஸ் Z line, okay, ஒரு Z line to Z line என்னென்ன structures present ஆயிருக்கு, ஓகேவா? I band, yes, I band ஞாபகம் இருக்கா? A band, ஓகேவா? H zone. ஸோ இது எல்லாத்தையும் டீடைல்டா நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இப்போ ஒரு சில questions discuss பண்ணிடலாமா? ஸோ நம்ம இப்போ பார்த்த portions வரலும் questions discuss பண்ணலாம். அண்ட் பேலன்ஸ் டாபிக்ஸ்க்கு நோட்ஸ் கிடைக்க போகுது. ஸோ நோட்ஸ் வேணுமா மறக்காம வாட்ஸ்அப் சேனலுக்கு வந்துருங்க. ஓகே, அந்த நோட்ஸை படிச்சுட்டு நாளைக்கு கிளாஸ்க்கு வர போறீங்க. நம்ம கிளாஸ்ல ரிமைனிங் questions எல்லாத்தையும் சால்வ் பண்ண போறோம். புரிஞ்சுதா? Yes. So இப்போ questions பார்க்கலாமா? நேத்து மாதிரியே fill in the blanksல ஒரு சில questions குயிக்கா பார்த்துட்டு we'll just leave. Okay? Okay. So introductionல இருந்து these are all line by line questions. சரியா? So first question. So டக்குன்னு ஆன்சர் பண்ணணும். Okay? டிலேவே கிடையாது. So fast ஆன்சர் பண்ணணும். So chat rate பறக்க விடணும். ஓகேவா? Right. First question பாருங்க. Streaming of protoplasm in unicellular organisms like dash is a simple form of movement. Streaming of protoplasm எந்த organismல இருந்துச்சு? Yes, very good, great. Which is seen in the case of amoeba. Okay, பா அடுத்தது. All movements are locomotion. இது ஒரு குட்டி வந்து statement based questions. இது இந்த middle or அப்படி நீங்க கெமிஸ்ட்ரியில படிப்பீங்களா? அதே மாதிரி தான் இங்க. All movements are locomotion. கரெக்டா? Yes or no? கிடையாது. எல்லா மூவ்மெண்ட்டுமே லோகோமோஷன் கிடையாது. ஓகேவா? ஸோ அதுக்காக எல்லா லோகோமோஷனும் மூவ்மெண்ட் சொல்லிட முடியுமா? கொஸ்டின் அப்படியும் நம்ம பார்க்கலாம். ஸோ இட்ஸ் ஆக்சுவலி அ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது இன் டேஷ் சீலியா ஹெல்ப்ஸ் இன் த மூவ்மெண்ட் ஆஃப் ஃபுட் த்ரூ த சைட் ஆஃப் ஃபேரிங்ஸ். ஸோ இங்க யார் அது? ஸோ யாருக்கு சிலியா இருந்துச்சு? அமீபாக்கு அமீபாய்ட் மூவ்மெண்ட், ஸ்ட்ரீமிங் ஆஃப் புரோட்டோபிளாசம் பார்த்தாச்சு. ஸோ இப்போ தேர்ட் கொஸ்டின்ல பாருங்க, சீலியா இஸ் கோயிங் டு ஹெல்ப் இன் த மூவ்மெண்ட். அப்ப யாருக்கு? வெரி குட், கிளாடியா, which is paramecium. Okay, paramecium. Right. So in paramecium, cilia doesn't help in locomotion. So அடுத்த statement true or false statementல இப்படி ஒரு question இருக்கு. So whether it is going to help or not help. So அடுத்தது first வந்துட்டு first statement படிச்சீங்க. third questionக்கு கண்ணா முடிச்சு ஆன்சர் பண்ணுவீங்களா? fourth questionக்கும் அதே மாதிரி சூப்பரா ஆன்சர் பண்ணிடலாம். So third questionக்கான ஆன்சர் paramecium சொல்லியாச்சு. So அதே மாதிரி fourth questionக்கான ஆன்சர் என்னப்பா? True தானா? Yes, 100%. Sure எல்லாருமே? ஓகேவா? So yes. Fourth question கான ஆன்சர் parameciumல cilia doesn't help in locomotion. Is it a true statement or a false statement? True தானா? doesn't help ன்னு இருக்கு. கொஞ்சம் எல்லாரும் தொடர்ந்து பாருங்க. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இப்போ நீங்க சொல்லுங்க. So doesn't help ன்னு இருக்கு. So இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? தேர்ட் கொஸ்டினுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணா இந்த கொஸ்டினுக்கு ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். எஸ், நோப்பா, doesn't help ன்னு சொல்லிருக்காங்க. அப்போ வந்து it is going to help. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது? it is a false. மதிவண்ணன், ஓகேவா? இது ஃபால்ஸா ட்ரூவா? பட் doesn't helpனா ஹெல்ப் பண்ணாதுன்னு அர்த்தம். ஆனா பண்ணும். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன? it is actually a false statement. சரியா? எஸ். கொஞ்சம் இது மாதிரி ஸ்டேட்மெண்ட்ல மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. பெரிய பெரிய கொஸ்டினுக்கு எல்லாம் கரெக்டான ஆன்சர் கொடுத்துட்டு இது மாதிரி ஒரு சிம்பிள் கொஸ்டினுக்கு தப்பான ஆன்சர் கொடுத்துடாதீங்க. ஓகேவா? so it is actually a false statement. ஏன் கேட்டீங்கன்னா it is going to help. okay, doesn't helpனா நம்ம அதை தப்புன்னு சொல்லிடுவோம். அடுத்தது ஹைட்ரா uses dash to capture its prey. so நம்ம ஃபர்ஸ்ட் அமீபாவோடது பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் பாராமீஷியம் பார்த்தாச்சு, இப்போ ஹைட்ராக்கு வந்துட்டோம். ஸோ ஹைட்ரால யார் ஹெல்ப் பண்ண போறாங்க அதோட கேப்சர் பண்ண? எஸ், வெரி குட், டென்டக்கிள்ஸ். ஓகே, டென்டக்கிள்ஸ். அடுத்தது the three types of movement. ஓகே, இப்போ நம்ம படிச்சதோட குயிக் ரிவிஷன். இப்போ what are the three types of movement? you can see மூவ்மெண்ட்ல 3 டைப் இருக்கு. ஸோ ஆர்கானிசம் பார்த்தாச்சு. ஸோ நீமாட்டோசிஸ்ட் ஏன்பா இங்க வருது? எஸ், what are the three types of movement seen in case of first part in the half portion? yes, so என்னென்ன மூவ்மெண்ட் பார்த்தோம்பா? குயிக்கா சொல்லுங்க. எஸ், muscular movement, ciliary movement and the amoeboid. so first நம்ம பார்த்தது amoeboid. okay, so amoeboid movement, ciliary movement and muscular movement. okay, so அதே மாதிரி amoeboid movement is exhibited by one amoeba. இன்னொன்னு யார் ஆன்சர் கொடுக்குறீங்கன்னு பார்க்கலாம். yes, what are the cells which are helping? yes, மதிவண்ணன் பயங்கர ஸ்மார்ட்டா இருக்காரு. ஓகே, so ஒரு செல் கரெக்ட் மதிவண்ணன். அடுத்த செல்
So amoeboid movement is exhibited by two structures or the two cells in எடுத்துக்கலாம். So அந்த cells யாரெல்லாம்? Okay, Sesha Vartini, mostly questions, content எல்லாமே இங்கிலீஷ்ல தான், it will be there in English. Okay வா? So you can just follow. Okay, macrophages and leukocytes, great. So இதெல்லாமே line by line. Okay, macrophages and leukocytes. Okay, so அடுத்தது அதே மாதிரி true or false statement. So correct answer பண்ணனும். So microtubules are involved in the amoeboid movement. Involve ஆகுமா ஆகாதா? Microtubules இந்த structure என்னோட detail என்ன chapterல படிச்சிருப்பீங்க? Cell the basic unit of lifeல படிச்சிருப்பீங்க. இப்போ இந்த questionக்கான answer yes. Aneudroid after long time. This is the same person whom we have seen. Yes. Correct statement appa. Yes. Microfilaments are involved in the amoeboid movement. இது வந்து statement கரெக்டா ரீட் பண்ணுங்க. Microtubules first involve ஆகுமா? Involve ஆகுமா? Yes. True or false? Maybe இப்படி complicated இருக்கு. 9+2 arrangement means. So இது வந்து சீலியாவோட arrangement ராகவன். Cell the unit of lifeல கடைசியா endingல பாருங்க சீலியா பத்தி கொடுத்திருக்கும் போது ஒரு circle மாதிரி கொடுத்திருப்பாங்க. So அங்க அந்த arrangement, filamental arrangement கொடுத்திருப்பாங்க. So 9 filaments எங்க இருக்கு, அந்த 2 filaments எங்க locate ஆயிருக்கு. So I'll just come back. இதெல்லாமே நம்ம அந்த chapter பார்க்கும்போது with diagram we can see. Okay, இப்போ இந்த statement true or false? So இப்போ இது true தானா? Microfilaments, is it involved or no? So நான் வந்து இதை false ன்னு choose பண்ணட்டுமா? True தானா? Amoeboid movementல involve ஆயிருக்கா? Microtubules, are they involved in the amoeboid movement? Yes. Microtubules, are they involved in amoeboid movement? Microtubules, guys, actually the question என்ன யாருமே வந்து ஏன் ட்ரூன்னு சொல்றீங்கன்னு தெரியுமா? Microtubules இருக்கு. Actually இது microtubules தானா? ஷண்முகப்பிரியா false. False சொன்னீங்கன்னா எனக்கு இதுக்கான ரீசன் சொல்லணும். So why is it a false statement? So இப்போ microtubules கிடையாது. So கரெக்டா அந்த ஸ்டேட்மெண்ட் திரும்பவும் ரீட் பண்ணுங்க. Microtubules are involved in amoeboid movement. Aisha, yes, கரெக்டான ஆன்சர் ஒரு வழியா வந்துருச்சு. Microtubules கிடையாது, microfilament. ஓகே, இப்போ சொல்லுங்க இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஓகே, இப்போ சொல்லுங்கப்பா ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? இப்போ தூங்கிட்டு இருந்த எல்லாருமே முடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபைனலி இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸா இல்ல ட்ரூவா? ஃபால்ஸ். ஓகே, ஸோ ஒரு குட்டி கொஸ்டின், ஒரு சிம்பிள் கொஸ்டின், டைரக்ட் என்சிஆர்டி லைன் பை லைன் கொஸ்டின். ஆனால் இதில் நம்ம எப்படி தப்பு பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்களா? ஸோ இது மாதிரி மிஸ்டேக் நம்ம நீட் எக்ஸாமில் பண்ணலாமா? எஸ். ஸோ இது எப்படி சின்ன ஒரு மிஸ்டேக் இல்லையா? ஸோ அந்த டேர்மை நம்ம ஒழுங்காக ரீட் பண்ணவே இல்லை. லைக் இது எல்லாமே என்ன சொல்றது, ஃபால்ஸா நம்மள அறியாமையே நம்ம மார்க் பண்ணிட்டு வந்துரும். ஓகே, இது மாதிரி குட்டி குட்டி மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே அடுத்தடுத்த செஷன்ஸ்ல நம்ம கரெக்ட் பண்ணிட்டே வரும். ஓகே, ஸோ டு நாட் ரிப்பீட் திஸ் மிஸ்டேக். மைக்ரோடிபியூல்ஸ்னு கொடுத்துருக்காங்க, மைக்ரோடிபியூல்ஸ் கிடையாது, மைக்ரோஃபிலமெண்ட்ஸ் தான் அது, விச் இஸ் கோயிங் டு ஹெல்ப் இன் த அமீபாய்டு மூவ்மெண்ட். ஓகேவா? கிளியரா? ஓகே, அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ciliary movement in the body. ஓகே, ஸோ யாரெல்லாம் தப்பு பண்ணிருந்தீங்களோ இப்போ தப்பு பண்ணா பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ தப்பு பண்ணிட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஏன் தப்பு பண்ணோம், எப்படி தப்பு பண்ணோம். நீட் எக்ஸாம்ல நம்ம கத்துக்க வேண்டியது. ஸோ நீட் படிக்கும் போது நீங்க எந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி படிக்கணும், இதுதான் அந்த கரெக்ட் மெத்தட். ஸோ கரெக்டா அந்த மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சிட்டோம், அதை நம்ம கரெக்ட் பண்ணியாச்சு. வி ஷுடன்ட் ரிப்பீட் திஸ் மிஸ்டேக். ஓகே, ஸோ இதுதான் நெகட்டிவ் மார்க்கை கம்மி பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் இந்த கொஸ்டின்ல தெரிஞ்சிச்சா? 8th கொஸ்டின்ல எஸ், எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டின் தான் அது. ஆனா ஸ்டில் நமக்கு ஒரு குட்டி லெசன் இங்க கத்து கொடுத்துருக்காது இல்லையா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னதுப்பா? எக்ஸாம்பிள் ஃபார் த ciliary movement in the body. 2 எக்ஸாம்பிள் கொடுங்க. எஸ், trachea, right, and the female reproductive tract. So tracheaலையும் ஓகே, and in the female reproductive tract. Okay, இப்போ clear? So yes, shall we finish off here? So balance கானா? Yes. GIT ல ciliary cells இருக்கா? GIT ல என்ன மாதிரி cells இருக்கு?
ஸோ இந்த ஒரு 4 கொஸ்டின்ஸும் நம்ம சால்வ் பண்ணிடலாம்ப்பா மசில்ஸ்ல. மசில்ஸ் என்ன மாதிரி ஆரிஜின் ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ கைஸ் let us solve few questions from this part and we'll finish it off. So muscle which type of origin? Ecto, endo, meso. So நம்ம இப்பதான் பார்த்தோம் muscles are mesodermal in origin and about dash percentage of body weight is contributed by the muscle. Okay, அடுத்து percentage based question. So fill in the blanks correct fill பண்ணுங்க. Which about what percentage? So நான் இன்னொரு ரீசன் சொல்லிடுறேன் why are we doing this. Heart also mesodermal சரிப்பா. Okay, so 40 to 50%. Yes, good, great. Okay, 4 properties of muscles. இது மேபி நம்ம வந்து டீடைலா டிஸ்கஸ் பண்ணல பட் உங்களுக்கு தெரியும்னு நான் நம்புறேன். Can you give me the 4 properties of muscles? muscles ஓட properties என்னென்ன? 40 to 50 is right answer. அடுத்த questionக்கான ஆன்சர் 4 ப்ராப்பர்ட்டி கொடுங்கப்பா. டக்குன்னு மதிவெண்ணன் ஒன்று கொடுத்தாச்சு. எக்ஸைட்டபிலிட்டி கரெக்ட். இது வந்துட்டு லோவர் கிளாஸஸ்லேயே படிச்சிருப்போம். ஓகே, எக்ஸைட்டபிலிட்டி சாரி. ஸோ எக்ஸைட்டபிலிட்டி, கான்ட்ராக்ஷன், ரிலாக்ஸேஷன். ஓகே, எக்ஸ்டென்சிபிலிட்டின்னு யாருமே சொல்லலையா? எஸ் வந்துருச்சு விஜயலட்சுமி. ஸோ எக்ஸைட்டபிலிட்டி, எக்ஸ்டென்சிபிலிட்டி, contractility, okay, and elasticity. Okay, last we can put it off elasticity. So next skeletal muscle kana other 2 names. இது யாருக்கு தெரியும்னு பார்க்கலாம். So properties முடிஞ்சிருச்சுப்பா. excitation, extension, elasticity and contractility. skeletal muscle ஓட other name. No. ஆக்சுவலி அதோட ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து நீங்க இதை கொடுக்கணும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா? எஸ் இல்லப்பா டைப்ஸ் கேட்கல ராகவன். கொஸ்டினை கரெக்டா பாருங்க. ஸ்கெலிட்டல் மசிலோட 2 நேம்ஸ் ஆக்சியல் அண்ட் அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டன் அதோட டைப்ஸ்ல வந்துடும். நோ நம்ம அங்கிட்ட போகவே இல்லை. கம் பேக் ஹியர். ஸோ தனஸ்ரீ கார்த்திக் வெயிட். ஸோ ஜஸ்ட் இந்த கொஸ்டின்ஸ் முடிச்சு நம்ம பார்க்கலாம். எஸ் குட் ஷண்மோ பிரியா கரெக்ட். கிளாடியா which is nothing but voluntary and striated correct. அதே தான் voluntary and striated muscle. அடுத்தது visceral muscle-க்கான 3 பேர். அதுவும் இதே மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டில இருந்து கொடுக்குறீங்களா? visceral muscle-க்கான 3 பேர். yes, 3 names for visceral muscles. yes, so striated அது no pa visceral muscles whether it is striated or non striated. so striated and it is going to be voluntary involuntary non-striated, non-voluntary and smooth muscle. correct. அவ்வளவுதான் முடிஞ்சது. okay, it is non-striated, okay, involuntary. so நம்ம எப்படி எழுதிட்டுமா? non-striated, okay, involuntary and it is actually a smooth muscle. okay, அவ்வளவுதான். so skeletal muscle in our body is made up of இன்னும் நிறைய இருக்கு. so இதெல்லாம் நம்ம இன்னும் டிஸ்கஸ் பண்ணல. light band, dark band, we didn't come back here. okay, maybe இதை நம்ம next classல பார்க்கலாம்னு நினைக்கிறேன். I just stop it here. okay, student ஆனந்தா okay பா. so maybe நீங்க இங்க ஒரு பேர்ல வரீங்கனால maybe I didn't know. என்ன டவுட் இருக்கு தனஸ்ரீ? so all of you clear so இந்த questions and நம்ம பார்த்த கண்டென்ட்கான PDF வேணுமா? மறக்காம வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி like just follow the வாட்ஸ்அப் சேனல். அங்க இதுக்கான நோட்ஸ் கிடைக்கும்பா. ஓகே, அண்ட் இன்னுமே பயோ 360/100 சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நான் கண்டினியூ பண்ணலாம்ப்பா. ஸ்ட்ரென்த் கம்மியாயிடுச்சு, எல்லாத்துக்கும் டின்னர் டைம் ஆயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் கோ ஹேவ் யூ டின்னர். ஓகே, வில் மீட் அகைன் பேக் டுமாரோ இன் த சேம் சாப்டர் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி இதுக்கான கொஸ்டின் ஓகேவா? ஸோ சால்வ் பண்ண எல்லாரும் ரெடியா இருக்கீங்க. பட் தென் ஜஸ்ட் கோ கெட் யூர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கம் பேக் ஓகேவா? ஸோ நாளைக்கு வரும்போது உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வாங்க. ஞானேந்திரன் நினைக்கிறேன், ஞானேந்திரன் அண்ட் ஆனந்த் ஓகேவா? ஸோ கோ கெட் யூர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கம் பேக் டுமாரோ வித் அ ஃபுல் ஜாம் பேக் ஓகேவா? ஸோ நிறைய பேர் வரட்டும். வில் ஜஸ்ட் சால்வ் மெனி கொஸ்டின்ஸ். விசரல் மசில்ஸ் என்ன டவுட் இருக்கு தனஸ்ரீ உங்களுக்கு? எஸ், அது மட்டும் தான் சொல்றீங்களே தவிர என்ன டவுட் என்ன வரல. ஓகே, ஸோ பயோ 360/100 நீட் ஆப்ல நமக்கு ஆல்ரெடி வந்து 12th போர்ஷன்ஸோட ஷார்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க அதை பாருங்க. அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அப்படியே அங்க பாருங்க வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் தெரியுது. ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்க. NCERT லைன் பை லைன் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணிட்டே வரலாம். ஓகே,
ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன்ல ஃப்ராக் மட்டும் படிச்சா போதுமா? இல்லப்பா காக்ரோச்சும் சேர்ந்து படிக்கணும். ஓகேவா? காக்ரோச் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ஸ். இந்த தடவை மேபி இது ரெண்டுல இருந்துமே ஒரு கொஸ்டின் நம்ம கேட்கலாம். அதுல என்ன புரியாம இருக்கு தனஸ்ரீ? ஸோ இட்ஸ் வெரி ஈஸி. விசரல் அப்படின்னா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ அந்த மசில் எப்படி இருக்க போகுது, ஸோ அதில் நியூக்ளியஸ் எப்படி இருந்துச்சு, ஸோ நான் அந்த கண்டென்ட்டை வந்து ஷேர் பண்ணிடுறேன். நீங்கள் அதை ஒரு தடவை பாருங்க, இல்லை அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? தனஸ்ரீ வாட்ஸ்அப் சேனலுக்கு வாங்க. இன்னைக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, இதோட நோட்ஸை நாங்கள் ஷேர் பண்ணிடுறோம். யூ கேன் டேக் அ நோட் ஆஃப் இட். ஓகேவா? எஸ். ஸோ அதுலேயே நான் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ என்ன டவுட்னாலும் நீங்கள் அங்கேயும் மென்ஷன் பண்ணலாம். ஓகே ரைட். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி என்ன பண்ணுறது? ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அடுத்து நம்மளே ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் பயோ ஃபார் நவ். அண்ட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் என்னென்ன சாப்டர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணணும், எப்படி படிக்கணும், ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத ஷார்ட்ஸில் மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஷார்ட்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ஓகே. நீட் கொஸ்டின் பேப்பர் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வருமா? எஸ் வரும். நம்மளோட மதர் டங் ஏதோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக பேப்பர் நீங்கள் அட்டம் பண்ணணும், தமிழ் எழுதணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தமிழ் எழுதலாம். கோவிந்தன் ஓகேவா? Yes guys, it was a great session. So homework மறந்துட கூடாது. troponin எங்க the homework question? So I'll just show you the homework question. Yes, homework question ஞாபகம் இருக்கா? So இப்பயே கையோட இதை கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்றீங்க. ஓகே சரியா? So whoever is there in the session, homework மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு யாரெல்லாம் கமெண்ட் பண்ணிருக்கீங்க நான் செக் பண்ணுவேன். So homeworkல troponin, okay, WhatsApp சேனலோட லிங்க் இந்த bio 360 by 100 NEET ஆப் அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த சேனலோட டிஸ்கிரிப்ஷன்லயே வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இருக்கு. ஓகே. ஸோ ஹோம்ஒர்க்கா மறக்காம இந்த செஷன் ஸோ முடிஞ்சு ஒரு 5 நிமிஷம் டைம் தரேன். உடனே கமெண்ட் பண்ணுங்க. ஏன் இந்த ட்ரோபோனின் சொல்லுங்க ட்ராப் டி அப்படின்னு டெஸ்ட் சொல்லுவாங்க. ஏன் வந்து இதை டெஸ்ட் பண்றாங்க? ஒரு பேஷண்ட் ஹார்ட் அட்டாக்னு வந்தா ஏன் இதை பண்றாங்க? இதுல இருந்து அவங்க என்ன தெரிஞ்சுக்கிறாங்கன்னு நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் ஆஸ் அ ஃபியூச்சர் டாக்டர்ஸ் இல்லையா? ஸோ இதெல்லாம் புக்ல கிடையாது, புக்ல கிடைக்காது. ஸோ கூகுள் பண்ணியே நீங்க பார்க்கலாம். பண்ணிட்டு ஆன்சரை நீங்க ரிலேட் பண்ணுங்க. நம்ம ஆக்டின் மயோசின் பார்த்தோமா, இப்போ திக் அண்ட் தின் ஃபிலமெண்ட்ஸ் பார்த்தோம், அதோட காம்பனன்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஓகே, ஹவு இஸ் இட் ரிலேட்டட்? ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சதா தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ இல்லை தங்கிலீஷ்லயோ. ஸோ மசில் டேமேஜ் டேரக்டா போயிட்டீங்க. ஓகே, ஸோ நோ ஐ நீட் அ டீடைல்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ see you guys in the next live tomorrow at 7:30 with the same chapter. இதுக்கான நோட்ஸை இங்க இந்த வீடியோக்கு கீழே அட்டாச் பண்ணுவேன். அண்ட் மெயின் கண்டென்ட்டை I'll upload it in the WhatsApp channel. ஓகேவா? ரைட். பை பாய். குட் நைட்.